மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி 2023க்கான ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எப்படி ப்ராப்பராக ஒரு நைட்டில் ப்ரிப்பேர் பண்ணி மோர் தேன் 95 அவுட் ஆஃப் 100 வாங்குறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு 14 1 மார்க்ஸ் இருக்குது. அதில் முதல் 6 வந்து சினோனிம் ஆண்டனிம்ஸ் வரும். கண்டிப்பாக ப்ரோஸ்லேருந்து மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு 7 ப்ரோஸில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த சினோனிம்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் கைடில் சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பார்த்துருங்க. உங்கள்கிட்ட கைடு இல்லை அப்படின்னா டான் கைடோட ஃபுல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் பக்காவாக சினோனிம் ஆண்டனிம்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. புக் பேக் பார்த்து முடிச்சுட்டு டைம் இருந்தால் எக்ஸ்ட்ரா சினோனிம் ஆண்டனிமும் சேஃப்டிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது 7வது கொஷினில் இருந்து 14வது கொஷின் வரைக்கும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 கொஷின்ஸ் நமக்கு இருக்குது. இந்த 8 கொஷின்ஸ் வந்துட்டு ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ப்ளூரல் ஃபார்ம், சிங்குலர் ஃபார்ம், அதே மாதிரி அப்ரிவியேஷன், ஃப்ரேஸு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிராமர் கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு இன்வால்வ் ஆகி வரும். ஸோ இதுக்கும் கைடில் வந்து தெளிவாக எல்லாத்துக்குமே பக்காவாக ஆன்சர் இருக்குது. ஒரு டைம் நல்லா கொஷினை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தென் நமக்கு வந்து பார்ட் 2ல் செக்ஷன் 1 வந்துட்டு ப்ரோஸோட 2 மார்க் கொஷின்ஸ் நமக்கு 4 கொடுத்துட்டு 3 எழுத சொல்லுவாங்க. நீங்கள் புக் பேக் மட்டுமே படித்தா போதும். டான் கைடை மட்டும் பக்காவாக படிச்சுக்கோங்க. 7 யூனிட் இருக்குது இல்லையா, அதில் 5 யூனிட் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் 3 2 மார்க்ஸும் பக்காவாக ஆன்சர் பண்ணிட முடியும். இதுக்கு அடுத்தது வந்து அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் போயம்லேருந்து நமக்கு வந்து கேட்பாங்க. அதாவது பொய்டிக் லைன்ஸை படிச்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். குறிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் பக்காவாக படிச்சிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. மொத்தம் நமக்கு 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு 3 எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி வந்துட்டு அங்கே ப்ரோஸில் கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான். ஸோ இதுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 5 யூனிட்ஸ் ஸ்லோ லேர்னராக இருந்திங்கன்னா ஒரு 3 யூனிட் மட்டும் பார்த்துட்டிங்கனாலே போதும். 3 ப்ரோஸ் 3 போயம் இதை மட்டும் பார்த்துட்டிங்கனாலே 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது வர்றது தான் கிராமர். கிராமரை பொறுத்தளவில் நமக்கு இங்கே ஒரு சாய்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. பிகாஸ் எல்லாம் டஃபாக ஃபீல் பண்ணுவாங்கன்னா பங்க்சுவேட் த சென்டென்ஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நேம் வருதுன்னா கேபிட்டல் போட்டுருங்க, ஊர் பேர் வருதுன்னா கேபிட்டல் போட்டுருங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ப்ராஸ்பெரோ இது வந்து ஒருத்தரோட பேர். அதே மாதிரியே பிரின்ஸ் அப்படிங்கிறதும் வந்து ஒரு நபரை குறிக்கக்கூடிய ஒரு பேர். அப்படிங்கிறப்போ நீங்கள் அதுக்கு எல்லாமே கேபிட்டல் லெட்டர் வந்து கம்பல்சரி போடணும். அதே மாதிரி இந்த ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா கமா கொட்டேஷன் வரும். ஸோ இந்த இடத்துல கமான் யங் மேன், அதுக்கப்புறம் தான் செட் ப்ராஸ்பெரோ டு த பிரின்ஸ், யார் யாருக்கு சொல்கிறாங்கங்கிறது இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கங்கிற அந்த விஷயத்தை வந்து டபுள் கோட்குள்ளே போடணும். சரியா? ஸோ அப்போ கமான் யங் மேன் அப்படிங்கிறது நமக்கு கொட்டேஷனுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் அதை முடித்த உடனே கமா போட்டுறணும். ஓகேவா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒருத்தங்க கிட்டே இன்னொரு விஷயம் சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தங்க இவங்ககிட்ட சொல்கிறாங்கன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு வரலாம். லைக் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹி ஆஸ்க்ட் மீ டூ யூ நோ வை ஷி இஸ் அன்ஹாப்பி அப்படின்னு வரலாம். இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க யார் யார் பேசுனாங்க அப்படின்ற மாதிரி வரலாம். எப்படி வந்தாலும் உங்களுக்கு அந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி இல்லைன்னா பின்னாடி ஒரு கமா வந்து கண்டிப்பாக போட்டுறணும். சரியா? அதே மாதிரி எப்போவுமே ஃபஸ்ட்டு லெட்ரு கேபிட்டல் தான் சென்டென்ஸில். அப்போ கமான் அப்படிங்கிறதுல சி வந்து கேபிட்டல். அதே மாதிரி கடைசியில் கொஷின் மார்க் இல்லை ஃபுல் ஸ்டாப் அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கணும். இங்கே கமான் யங் மேன் அப்படிங்கிறப்ப முன்னேறி வா ஏறி வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதனால் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கும் கமான் யங் மேன் அப்படிங்கிறதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா பங்க்சுவேஷன் நம்ம ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸும் வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் அந்த 2மே அட்டன் பண்ணிடலாம். மிச்சம் 1 மட்டும்தான் நீங்கள் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் இல்லை பாசிவ் வாய்ஸ் இல்லை டைரக்ட் இன்டைரக்ட் இல்லைன்னா சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு வந்துட்டு நீங்கள் போகணும். முடிஞ்சளவு ஆக்டிவ் வாய்ஸ் இன்டைரக்ட் ஸ்பீச் அதில் டைரக்ட் ஸ்பீச் வந்து பாருங்கள். சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஈஸியாக கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு பேசிக்காக ரூல்ஸ் எல்லாமே தெரியும், கைடில் இதெல்லாம் இருக்குது, பக்காவாக படிச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோட் மேப்பு ஜஸ்ட் சிம்பிளாக எங்கே இருக்கோ எங்கே போகணும் அப்படிங்கிறத ஒரு 4-5 பாயிண்டில் தெளிவாக கொடுத்துட்டிங்கன்னா போதும். இதை நீங்கள் வரையணும் அப்படின்லாம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் கிளியராக எழுதிட்டிங்கனாலே போதும். அடுத்தது நமக்கு வந்து ப்ரோஸ் பேராகிராஃப் ஃபஸ்ட்டு 4 யூனிட் மட்டும் நீங்கள் படிங்க போதும். அதை வச்சு நீங்கள் தாராளமாக 2 பேராகிராஃப்ஸையும் நீங்கள் எழுதி விட்டுறலாம். சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா போயம்லேருந்து நமக்கு பேராகிராஃப் அதே மாதிரியே இந்த அப்ரிசியேஷன் கொஷின்ஸே 5 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் பேராஃப்ரேஸ் ஒன்று இருக்குது. சரியா? ஸோ இங்கே நீங்கள் எப்படி பண்ணலாங்கிறது உங்கள் சாய்ஸ் தான். என்னை பொறுத்தளவில் பெட்டர் நீங்கள் வந்து 35th கொஷின் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த கடைசி இதை வச்சு நீங்கள் எழுதிடலாம். அதை வச்சே நீங்கள் ரைமிங் ஸ்கீம் வந்து ஈஸியாக பண்ணிடலாம்.
ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் படிச்சுக்கணும். கைடில் எல்லாமே நமக்கு ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அல்லிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதை மட்டும் பண்ணிட்டீங்கனாலே டெஃபினட்டாக இந்த கொஷின் நீங்கள் 35 அட்டன் பண்ணிடலாம். பேராஃப்ரேஸ் வந்துட்டு அங்கே என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத ஒரு பேராகிராஃபை நீங்கள் வந்து எழுதணும். இல்லை அப்படின்னா நீங்கள் 33, 34லேருந்து பேசிக்காக ஒரு கம்ப்ளீட் சம்மரி மாதிரி நீங்கள் வந்து எழுதி விட்டுட்டா போதும். சரியா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்ளிமெண்ட்ரியிலேருந்து 2 சாய்ஸ் தான். பெட்டர் ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக தெரியும்னா மட்டும் அதை எடுத்துக்கோங்க. இல்லை டவுட்டாக இருக்குன்னா அதை தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. ஏன்னா ஒன்று நமக்கு மாற்றி எழுதிட்டாலும் 2-3 மார்க் வந்து நமக்கு போயிடும். அதனால 38ங்கிறது ஜஸ்ட்டு நம்ம அந்த ஒரு 4 லைனை பார்த்து கீழே எழுதுறது மட்டும்தான். அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதுறதுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது உங்கள் சாய்ஸ். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக வந்து கண்டென்ட் எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. 39லேருந்து 40, 41, 42, 43, 44 6 கொஷின்ஸ்லேருந்து 4 தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கம்பல்சரி எல்லாருமே பண்ணிடுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற அந்த ஹெட்டிங் எல்லாமே யூஸ் பண்ணணும். ஷூஸ் ஃபார் ஆல், லீடிங் பிராண்டு, ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி எம்ஜி ரோடு, பெங்களூர், அந்த நம்பர் எல்லாமே பக்காவாக இருக்கணும். நீங்களாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்னை அப்படின்லாம் எழுதக்கூடாது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி எழுதணும். சப்போஸ் அவங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். அவங்க அங்கே பெங்களூர்னே கொடுக்கலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சென்னைன்னு போட்டுக்கலாம். பட் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபோன் நம்பர் அங்கே கொடுக்கல. ஸோ ஃபோன் நம்பர் நீங்களாக என்ன வேணால் ஃபோன் நம்பர் எழுதிக்கலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது. அதே மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்களா, வேணும்னா நீங்கள் அட்ராக்டிவ் ஆஃபர்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் எவ்வளோ % ஆஃபர்னு கொடுக்கல. ஸோ அதை நீங்களே வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம். சரியா? இதை வந்து கம்பல்சரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுங்க. இதுக்கு 39. அதே மாதிரியே 42வும் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். கம்பல்சரி அதையும் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலம்பாட்டம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. டீசெண்டாக நீட்டாக ஒரு 5 சென்டென்சஸ் சும்மா சின்ன சின்ன லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எழுதிடுங்க. சரியா? தே ஆர் பிளேயிங் அப்படின்னு சிம்பிளாக நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா போதும். ஓகேவா? இந்த 2 கொஷின் எழுதிட்டிங்கன்னா இப்போ மிச்சம் 2 தான். லெட்டர் ரைட்டிங் வந்து எழுதுறதுங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வருவீங்க அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் வந்து அதே மாதிரியே ரிப்போர்ட் ரைட்டிங் இல்லை நோட்டீஸ் ரைட்டிங் வந்து வரும். அதை 2யும் வந்து பார்த்திங்கன்னா எழுதலாம். நீங்கள் அப்படியே உங்களுக்கு கிராமர் மிஸ்டேக் வரும்னாலும் பரவாயில்ல. லெட்டர் ரைட்டிங் எடுத்துகிட்டு ஃப்ரம் டு அந்த ஆர்டர் தெரியும் இல்லையா உங்களுக்கு. இப்போ வந்து ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. இன்ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங் நம்ம ரிலேட்டிவ்ஸ்குள்ளே லெட்டர் எழுதுகிறோன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. எல்லாமே கைடில் ஒரு டைம் பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா நம்ம அதை வந்து ஃபார்மேட்டுக்கே நமக்கு 2-3 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எழுதுறது கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுலாம் 1-2 மார்க் தான் அது போகும். சரியா? அதனால் நீங்கள் வந்து அந்த ஃபார்மேட்டை கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா போதும். ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம், இல்லை டியர் ஃபாதர் ஆர் மதர், அந்த இதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டிங்கனால அதுக்கே 2-3 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. நோட் ரைட்டிங் ஆர் சம்மரி மேக்கிங்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தது ஈஸி தான். சரியா? ஸோ அது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நமக்கு நோட்ஸ் ஆர் சம்மரின்னு கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒன்று கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால் அதை நல்லா கொஷினை ரீட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து சிம்பிளாக பண்ணி கொடுத்துருங்க. சரியா? நோட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணணும். சம்மரிங்கிறப்ப நம்ம வந்து அதை 3ல் 1 பங்காக எத்தனை வேர்ட்ஸ் இருக்கோ அதில் 1/3 வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து எழுதுகிறோம். சரியா? அதே மாதிரி எரர் ஸ்பாட்டிங் வந்து உங்களால் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு தெரியும் அப்படின்னா மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்கள். இல்லைன்னா தயவு செஞ்சு அதை தொட்டுறாதீங்க. ஏன்னா நமக்கு 1-2 தப்பாக அங்கே வந்து மார்க் போகிறத விட நம்ம அதுக்கு பதிலாக ஈஸியாக லெட்டர் ரைட்டிங் எழுதிட்டு நம்ம நல்லா மார்க் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணி போயிடலாம். லெட்டர் ரைட்டிங்கோ இல்லை ரிப்போர்ட் ரைட்டிங்கோ. சரியா? லெட்டர் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங் 2மே ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டை மட்டும் நீங்கள் பக்காவாக பார்த்துட்டிங்கனாலே போதும். 2ல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்பாட் தேரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் எல்லாம் தெரியும், இதெல்லாம் நான் முன்னாடியே பார்த்து வச்சுருந்தேன், படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது மெமரி போயம். அது வந்து நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும். அதில் வந்து எந்த சாய்ஸுமே கிடையாது. முடிஞ்சளவு படிங்க. ஆல்சோ போயமோட நேம் என்ன, ஆத்தரோட நேம் என்னங்கிறத கடைசியில் மறக்காமல் எழுதிடுங்க. ஏன்னா அதுக்குமே ½ மார்க் கொடுப்பாங்க. இதுக்கடுத்தது வந்து சப்ளிமெண்ட்ரியிலேருந்து நமக்கு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. 8 மார்க் பேராகிராஃப். கொஞ்சம் நல்லா பெருசாக எழுதுங்க. நல்லா சப்ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு நீட்டாக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஆல்சோ மாரல் எழுதுங்க. அங்கே கடைசியில் மாரல் எழுதுங்க. அப்புறம் முடிஞ்சால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடுவில் இவங்க முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஹைலைட் பண்ணி எழுதுங்க ஏதாச்சும் இருந்தால். ஸோ இந்த மாதிரி நல்லா ஹைலைட் பண்ணி எழுதுனீங்கனாலே டெஃபினட்டாக நல்ல மார்க்ஸ் வந்து போட்டுருவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து 47th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போயம்லேருந்து நம்ம காம்ப்ரிஹென்ஷன் எழுதணும், இல்லைனா ஒரு பேசேஜ்லேருந்து காம்ப்ரிஹென்ஷன் வந்து நம்ம எழுதணும். பெட்டர் நீங்கள் 47A எடுக்கிறதா நல்லது. ஏன்னா அங்கே நமக்கு எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம வந்து ஈஸியாக எடுத்து எழுதிடலாம். சரியா? கம்பல்சரி இது எல்லாருமே எழுதிருங்க. ஏன்னா ஈஸியாக உங்களுக்கு இங்கே 8 மார்க் வந்து வாங்கிடலாம். அதுவே நீங்கள் இந்த இது போனீங்கன்னா நீங்கள் நல்லா அதை புரிஞ்சுக்கணும். போயமில் என்ன சொல்ல வராங்கங்கிற அந்த மீனிங்கை லாஜிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு
உங்கள் க்ரியேட்டிவ் தாட்ஸையும் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் எழுதணும். பட் இங்கே அப்படி எதுவுமே இல்லை. இங்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எது வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கனாலே போதும். சரியா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பரோட கம்ப்ளீட் அனாலிசிஸ். நான் பிடிஎஃபோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு டைம் நல்லா செக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் மெயினாக பப்ளிக்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். சரியா? அதனால் முடிஞ்சளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்ல மார்க் வரலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கலாம். இன்னும் நமக்கு பப்ளிக் வர்றதுக்கே ஒரு 3 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கான்ஃபிடெண்ட்டாக நாளைக்கு போய்ட்டு இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. தேங்க்யூ.